வணக்கம். இதுவரையிலும் வாகை தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உடனுக்குடனே உங்களுக்கு வீடியோ வந்து சேரும். நோய் இல்லாத ஆரோக்கியமான உடலை பெற அனைவரும் விரும்புவோம். அப்படி விரும்பினால் மட்டும் போதாது, காய்கறிகள், பழங்கள் என்று நல்ல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருட்களை அதிகம் உட்கொள்ள வேண்டும். குறிப்பாக அன்றாட சமையலில் பயன்படுத்தும் காய்கறிகளில் அத்தியாவசியமான சத்துக்களான பொட்டாசியம், நார் சத்து, விட்டமின் ஏ, இ, சி போன்ற அதிக சத்துக்கள் நிறைந்துள்ள காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இத்தகைய சத்துக்கள் அனைத்தும் ஒவ்வொருவருக்கும் மிகவும் இன்றியமையாதது. மேலும் இந்த சத்துக்கள் அனைத்தும் ஒரே காய்கறிகளில் இருக்காது. ஆகவே அனைத்து விதமான காய்கறிகளையும் உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கும் காய்கறி சுரைக்காய். இந்த சுரைக்காய் உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும் சுரைக்காய் என்று சொல்லலாம். நாம் அன்றாடம் உண்ணும் உணவு காய்கறிகளில் அளவரிய சத்துக்கள் நிறைந்துள்ளன. கிராமப்புறங்களில் வீட்டு தோட்டங்களில் விளைவிக்கப்படும் சுரைக்காய் உடலுக்கு மிகவும் சத்து நிறைந்தது. அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். சுரைக்காயில் செயல்திறன் மிக்க வேதிப்பொருட்கள் நிறைந்துள்ளன. சுரைக்காயில் சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், இரும்பு சத்து, விட்டமின் பி போன்றவை நிறைந்துள்ளது. உடல் சூட்டை தணிக்கும் காய்கறி வகைகளில் ஒன்று சுரைக்காய். சுரைக்காய் அதிக அளவில் நம் முன்னோர்கள் உடல் சூட்டை தணிக்க பயன்படுத்தி வந்தனர். உணவில் அதிகம் சேர்த்து கொண்டனர். சுரைக்காயை ஏதாவது ஒரு வகையில் உணவில் சேர்த்து வந்தால் உடல் சூடு குறையும். வெப்ப நோய்கள் தாக்காமல் உடலை பாதுகாக்கலாம். சுரைக்காய் வறட்சியை நீக்கும். சுரைக்காயில் நீர் சத்து அதிகமாக இருப்பதால் இது தாகத்தை கட்டுப்படுத்தும். கொழுப்புள்ள உணவுகளை அதிகம் வறுத்து சாப்பிடும் போது அதிகமாக தண்ணீர் தாகம் எடுக்கும். இதை தீர்ப்பதற்கு சுரைக்காய் மிகச்சிறந்த தீர்வு. வயிற்றுப்போக்கு மற்றும் நீரிழிவு நோய்களுக்கும் இதே போன்ற பிரச்சனை உண்டு. இவர்கள் அனைவருக்கும் நாக்கு வறட்சியை சுரைக்காய் நீக்கிவிடும். சில சமயங்களில் சிறுநீர் வெளியேறாமல் மீண்டும் இரத்தத்தால் உறிஞ்சப்பட்டு உடலுக்கு பல வகையான இன்னல்களை ஏற்படுத்தும். இந்த நிலையை போக்கி சிறுநீர் நன்கு வெளியேற சுரைக்காய் மிகவும் உறுதுணையா இருக்கும். சிறுநீர் கோளாறு உள்ளவர்கள் பழுத்த சுரைக்காயை ரசமாக்கி அத்துடன் ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை ரசத்தையும் சேர்த்து அருந்தினால் படிப்படியாக முன்னேற்றத்தை காணலாம். சுரைக்காயின் இலைகளை நீரிலிட்டு ஊற வைத்து அந்த நீரை பருகி வந்தாலும் வீக்கம், பெருவயிறு, நீர்க்கட்டு முதலியவை நீங்கும். காமாலையின் போது ஏற்படும் வயிற்று வீக்கத்திற்கும் இந்த சுரைக்காய் மிகச்சிறந்த தீர்வு. சுரைக்காயை சுட்டு சாம்பலாக்கி தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் கண் நோய் தீரும். ஒரு துண்டு சுரைக்காயை விதையை நீக்கி ஒரு நெல்லிக்காய் இவற்றை நீரில் விட்டு அரைத்து சாறு பிழிந்து வாரம் 2 முறை காலையில் வெறும் வயிற்றில் அருந்தி வந்தால் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும். சுரைக்காயின் சதையை உடலில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளித்து வந்தால் உடல் எரிச்சல் நீங்கும். உடலில் ஏற்படும் பித்தத்தை குறைக்க சுரைக்காய் மிகச்சிறந்த தீர்வு. சுரைக்காயை மதிய உணவுடன் சேர்த்து அருந்தினால் பித்தம் சமநிலைப்படும். சுரைக்காய் நரம்புகளுக்கு புத்துணர்வை கொடுக்கும், உடலை வலுப்படுத்தும். இது இரத்தத்தை சுத்தப்படுத்தி பெண்களுக்கு உண்டாகும் இரத்த சோகையை போக்கும். தூக்கம் இல்லாமல் அவதிப்படுபவர்கள் நல்லெண்ணெயுடன் சுரைக்காய் சாற்றை சேர்த்து இரவில் படுக்கும் போது தலைமுடிகளில் அதை விட்டு மசாஜ் செய்து தலையை பிடித்து விட வேண்டும். முடி, கார்கள், தலைப்பகுதிகளில் சேரும் இந்த எண்ணெய் உடனே தூக்கத்தை வரவழைக்கும். சுரைக்காயின் இலைகளை சமைத்து உண்டாலும் தூக்கமின்மை நீங்கும். இந்த மாதிரி நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள வாகை தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.